ராமன் திருடிய கத்திரிக்காய். கிருஷ்ணதேவராயர் தன் தோட்டத்துல ஒரு புது வகையான விதையில்லாத கத்திரிக்காயை வளர்த்துட்டு வந்தாரு. ராஜா கூட விருந்து சாப்பிடும்போது ராமன் அந்த கத்திரிக்காயை சாப்பிட்டான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு ராஜா கூட நான் விருந்து சாப்பிடும்போது விதையில்லாத கத்திரிக்காய் பொரியல் சாப்பிட்டேன். அது ருசியா இருந்துச்சு. என்னது, விதையில்லாத கத்திரிக்காயா? புதுசா இருக்கே. எனக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? அது முடியாதே. ராஜா அவர் தோட்டத்துல வளர்க்கிறார். அந்த தோட்டக்காரர் யாரையும் எடுக்க விட மாட்டார். ஆனாலும் ராமனுக்கு தன் மனைவியை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசை. அதனால் ராமன் கொஞ்சம் கத்திரிக்காயை திருடிட்டு வந்தான். இந்தாங்க, விதையில்லாத கத்திரிக்காய் பொரியல் தயார். நம்ம பையன் வெளியே தூங்குறான். அவனையும் எழுப்பி கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ராமன் தன் பையனை எழுப்புறதுக்காக தூங்கிக்கிட்டு இருந்த பையன் மேல கொஞ்சம் தண்ணி தெளிச்சான். என்ன இது, மழை பெய்யுது. அடுத்த நாள் கத்திரிக்காய் காணாம போனது ராஜாவுக்கு தெரிஞ்சது. அவர் ராமன் மேல சந்தேகப்பட்டாரு. குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்கங்கிறதுனால ராமனோட பையனை கூட்டிட்டு வர சொன்னாரு. தம்பி, நீ கத்திரிக்காய் பொரியல் சாப்பிட்டியா? ஆமா மகாராஜா, ரொம்ப ருசியா இருந்துச்சு. எப்ப சாப்பிட்ட? நேற்று ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெஞ்சது. அப்போ எழுந்து அந்த ருசியான கத்திரிக்காய் சாப்பிட்டேன். அந்த நாள்ல மழை பெய்யாததுனால ராஜாவுக்கு ராமன் மேல இருந்த சந்தேகம் போயிடுச்சு.